கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். ஆம் தேவ ஜனமே, இந்த அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், அதற்கு நாம் எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாம் வாசிக்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, ஆனால் அவருடைய வருகை மிக மிக சமீபமாயிருக்கிறது. இரவிலே திருடன் வருகிறது போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வருகை சமீபமாயிருப்பதினால் நாம் எப்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சில காரியங்களை அறிவுறுத்துகிறார். ஏனென்றால் வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், இப்படி எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். அதில் முதலாவது, நாம் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? தேவ ஜனமே, மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் பிள்ளைகளை போல நாம் வாழக்கூடாது. பரிசுத்த நடக்கை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருக்காக என்று சாட்சியாய் நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறபடினால் நாம் ஆவலோடு காத்திருக்க வேண்டுமா? எப்பொழுது என் தேவன் வருவார், நான் எப்பொழுது அவரோடு போவேன் என்று. அவர் எப்பொழுது வந்தாலும் நாம் அவரோடு போகும்படிக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமா? மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறது என்னவென்றால், அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதினால் நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. ஆம் தேவ ஜனமே, அவருடைய வருகையில் எடுத்துக்கொண்டு அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டுமானால் வாழ்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பாவம் அற்றவர்களாய் கரை அற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ ஜனமே, இந்த காரியத்தை நாம் செய்வோமானால், அதாவது பரிசுத்த நடக்கையோடு தேவ பக்தி உள்ளவர்களாய் இருந்து என் தேவன் எப்பொழுது வருவார் என்று அவரை எதிர்நோக்கி பார்த்திருப்பது மாத்திரம் அல்ல, இவ்வளவு ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நான் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற உன்னதமான பணியை செய்து நான் கரை இல்லாதவளாய் பிழையற்றவளாய் ஆண்டவர் வரும்போது கரை ஒன்றும் இல்லை உன்னில், பழுதொன்றும் முன்னில் இல்லை என்று சொல்லும்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்பதில் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் வரும்போது நாமும் அவரோடு கூட ரகசியமாய் போவது நிச்சயம். தேவ ஜனமே, அவருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து இன்றைக்கு பரிசுத்தம் இல்லாமல் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. ஆகவே உங்களுடைய முந்தின பரிசுத்தத்தை சொல்லி வாழ்வதை விட்டுவிட்டு இனி வருகிற நாட்களில் இன்னும் பரிசுத்தப்படுவேன், இன்னும் ஆண்டவருக்காய் நிற்பேன், இன்னும் அவருக்காய் எழும்புவேன் என்று இன்னும் பரிசுத்தப்படுத்த உங்களை அர்ப்பணியுங்கள். அவர் வருகையில் சந்தோஷமாய் அவரோடு கூட நாம் போக முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.